ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவெஞ்ச் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஃபேங் லின். அவளை லின்னு கூப்பிட்டுக்கலாம். அவள் மூஞ்சிலெல்லாம் அடிபட்டுருக்கு. அவளை இப்போ யாரும் பில்டிங் மேலேருந்து தள்ளிவிட பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பையன் தான். அவன் தான் தள்ளிவிட பாட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, டே நான் உன் அம்மாடா, எதுக்குடா என்னை தள்ளி விட்டு நிறுத்து, உன் அம்மாவன் இப்படி தான் தள்ளி விடுவியா, வேணா அப்படி பண்ணாத பெங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவனை அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நான் அப்படி தான் தள்ளி விடுவேன், ஏன்னா நீ என் அம்மாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். என்ன நீ என் அம்மான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அப்போ அவன் நம்ம ஹீரோயின் முன்னாடி சொல்கிறான், ஏன்னா நான் உன்னோட பையனே கிடையாது, நீ என் அம்மாவும் கிடையாது, என்ன இத்தனை வருஷம் வளர்த்துருந்தாலும் நீ என் அம்மா கிடையாது, என் அம்மா அங்கே வராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்த கை காட்டி திரும்பி பேசிட்டு இருக்கானா. அப்போ அங்கேருந்து வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டு. அவன் அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணு. அவள் தான் நிற்கிறா. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் பேர் சாங்கு, அந்த அஃபேர் வச்சுக்கிட்ட பொண்ணு பேர் குவின்னு. ரெண்டு பேரும் ஹீரோயின் நிலைமையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினா, இது எப்படி நடக்கும், இது நடக்காதே, நீ என் பக்கத்து வீட்டுக்காரி தானே, அதாவது நெய்பர் தான், நெய்பர்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ வருஷமாக இருந்திருப்பா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த குவின்னு. ஆனால் இப்போ எப்படி துரோகம் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய பற்றி இப்படி கேட்கும் போது அப்போ அந்த குவின் சொல்கிறா, ஆமாம் நீயும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே நாளில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டோம், அப்போ அந்த குழந்தைய நான் மாற்றிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்கிட்ட உன் குழந்தை என்கிட்டையும் என் குழந்தை உன்கிட்டையும் வளர்ந்துட்டு இருந்துச்சு, என் குழந்தை இப்படி நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் உன் குழந்தைய அடிச்சு நான் சித்திரவதைப்படுத்தினேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டலில் அவள் எப்படிலாம் குழந்தைய மாற்றிருப்பா அப்படின்றதுலாம் அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் முடிய பிடிச்சி, உன் குழந்தைய நான் எப்படிலாம் அடிச்சேன்னு தெரியுமா, அவனுக்கு நான் சாப்பாடு போடல, அப்படியெல்லாம் அவனை அடிச்சு கொடுமைப்படுத்தினேன், அவனுக்கு சரியான படிப்பும் வரல தெரியுமா, அதனால அவனை படிப்பையும் நிற்பாட்டிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ எப்படிலாம் நம்ம ஹீரோனோட பையனை டார்ச்சர் பண்ணியிருப்பா, எப்படிலாம் அடிச்சிருப்பா. ஏன்னா அவளோட பையன் இல்லை, அவளோட பையன் நல்லா வளரணுன்றதுக்காக ஹீரோயின் பணக்காரி இல்லை, அதனால ஹீரோயின் கிட்ட மாற்றி விட்டுருப்பா. நம்ம ஹீரோனே என் பையன் எங்கடி அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்போ அந்த குயின் சொல்கிறா, உன் பையனா, உன் பையனை என்னோட இந்த 2 கையாலேயே அடிச்சு நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு அது காதிலே கேட்க முடியல, காதில எல்லாம் கை வச்சு இல்லை என் பையனுக்கு வேணுன்ற மாதிரி அழும்போது அப்போ அந்த குயின் அவனை எப்படிலாம் அடிச்சேன்னு தெரியுமா, எப்படிலாம் கத்துனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரிலாம் பண்ணி காட்டிட்டு இருக்கா. இப்படி தான் உன் பையன் கத்தனா, இப்படி தான் பேசினா அப்படின்ட்டு. ஹீரோனால அதை காதில் கேட்க முடியல. அப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் சாங் இப்போ பாரு, உண்மையாவே அவள் உன்னோட நெய்பர் கிடையாது, அவள் என்னோட முன்னாள் காதலி, அவள் கூட தான் நான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன், அவனை தான் நீ இவ்வளோ நாளாக வளர்த்துட்டு இருந்த, மற்றபடி உனக்கு பிறந்த பையன் இறந்து போயிட்டான், அது மட்டும் இல்லை நீயும் செத்து போய், ஏன்னா உன் சொத்து எல்லாத்தையும் நான் என் பேரில் மாற்றிக்கிட்டேன், எங்கள் ஃபேமிலியை நாங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறோம், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி அவன் அப்படி எப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குயின் உடனே பக்கத்தில் இருக்க பெண் பையன், அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் அவள் பையன் நினச்சி வளர்த்துருப்பால, அந்த பையனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோயின் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அம்மா இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இந்த குயின் அந்த பையனை பார்த்து உன் வேலையை காட்டுன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த பெண் பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தரத்தானே அந்த வீல் சேரோட தள்ளிட்டு போயிட்டு பில்டிங் மேலேருந்து தள்ளிவிட பார்க்குறேன். ஹீரோன்னு சொல்கிறாங்க, என்னதான் நான் அம்மா இல்லைனாலும் நான் உன்னை வளர்த்தவ, என்ன அப்படி பண்ணுறேன், நான் உன் அம்மாடா அப்படின்னு மாதிரி சொன்னாலும் அவன் நீ என்னை வளர்த்த மட்டும் தானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பில்டிங் மேலேருந்து தள்ளி விட்டுடுறான். அவ்வளோ பாசம் கொடுத்து நம்ம ஹீரோனை வளர்த்துமே இப்படி பண்ணிட்டான். அவன் மோசமாக நம்ம ஹீரோனை மேலேருந்து தள்ளி விட்டான். தள்ளி விட்டுட்டு ஃபேமிலியாக அவங்க 3 பேரும் மேலேருந்து சிரிச்சிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கா என் பையனோட லைஃப் போயிடுச்சு, என் பையன் செத்து போயிட்டான், இவங்க நல்லா பிளான் பண்ணி இவங்க நல்ல லைஃப் எடுத்துக்கிட்டாங்க, என்னோட சொந்த பையனே நான் இப்படி பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு, இப்படி வளர்த்த பையனும் என்னை மேலேருந்து தள்ளி விட்டு சாவடிச்சிட்டான், பாசத்துக்கு இங்கெல்லாம் என்ன இருக்கோ அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சா இவங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுற்றுது. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேகமாக இருந்திருக்கிறா. ஹீரோயினா ஒருவேளை பில்டிங் மேலேருந்து கீழே விழுந்ததுனால நம்மளை யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினச்சா பக்கத்தில் குழந்தை அழுற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் என்னன்னு சைடில் திரும்பி பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் சாங் கையில் குழந்தையோட நின்றுட்டு இருக்கான். அவனுமே ஏமா இப்படி கத்துற, என்ன சில்லின்னு உனக்கு, குழந்தை அழுவது பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினா என்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கேலண்டர் இருக்கும். அதை பார்த்தா அங்கே இயர் 2018 போட்டிருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னடா அது இயர் 2018 போட்டிருக்கு, அப்படின்னா நான் ரீபோர்ன் ஆயிருக்கேனா, எனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரா, என் லைஃப்பை திரும்ப கொடுத்துருக்காரா, நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்போ குழந்தை பிறந்திருக்கோ அப்போ நான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. உடனே அங்கே ஹஸ்பண்ட் குழந்தை கையில் வச்சுட்டு இருப்பான்ல, அந்த குழந்தை கையை எடுத்து பார்க்குறா. ஏன்னா அங்கே பெங்குக்கு கையில் மச்சம் இருக்கும், அதாவது அந்த குயினோட பையனுக்கு மச்சம் இருக்கும். அங்கே இருக்குதான்னு பார்த்தா அங்கே மச்சம் இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் தள்ளி விட பார்த்துருப்பா
பார்த்துருப்பான்ல பில்டிங்லேருந்து, அப்போ கூட காமிச்சிருப்பாங்க க்ளோஸ் அப்பில் அவன் கையில் மச்சம் இருந்ததை. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே குழந்தைய மாற்றிட்டாங்க. அப்போனா என் குழந்தை எங்கே இருக்குது, அவளோட பெட்ரூமில் தானே இருக்கும், அதாவது ஹாஸ்பிட்டலில் அவளோட ரூமில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக பக்கத்தில் எங்கேயும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். வெளியே ஓடி போயிட்டு இருக்கா. வெளியே பார்த்தா ஹீரோனோட குழந்தை அழுதுட்டு இருக்கு. அவள் தூக்க கூட இல்லை. அந்த குயின் நர்ஸே வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என் குழந்தை இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த குயின் என்ன சொல்கிறா பாருங்க நர்ஸை பார்த்து, ஐயோ இது ஆத்திரமா இருக்கு, சும்மா கத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு அந்த குழந்தைய பார்த்தாலே வெறுப்பா வருது, எதனா மருந்து கொடுத்து தூங்க தான் வைங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த குயின் இப்பெல்லாம் வந்து அவளோட குழந்தைய பார்த்து இப்படி பேசுறத பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செமக்கும் வருது இந்த குயின் மேலே. என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. கையெல்லாம் முறுக்குற செம கடுப்பில். அப்போ ஒரு மிட் நைட் ஆகுது. அந்த நைட்டெல்லாம் போன அப்புறம் அப்போ வந்து எல்லாரும் தூங்கிடுறாங்க. ரொம்ப நைட்டாக இருக்கும், யாருமே முழிச்சு இல்லை. ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க குயினோட குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு அவளோட குழந்தைய எடுத்துக்கிறா. குயின் ரூமில் போயிட்டு அந்த குயினோட உண்மையான குழந்தைய அவள் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைய தூக்கிட்டு என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் அவங்க குழந்தைய மாற்றிருந்தாலும் போன லைஃப்பில் இப்படி ஆயிருக்கும்ல, நம்ம ஹீரோயின் சாகிற நிலைமைக்கு போயிருப்பா. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைய எடுத்துக்கிட்டு குழந்தைய பார்த்து போகும்போது, போன லைஃப்பில் அம்மா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணல, இந்த லைஃப்பில் அம்மா உன்னை ஃபுல்லாக பார்த்துப்பேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க போல். ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து ரிசப்ஷனில் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து அந்த குயின் வந்து அவளோட குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஏதோ வந்து கேஷுவலாக வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு, நீங்கள் என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தானே, அது மட்டும் இல்லை ஒரே ஹாஸ்பிட்டலில் நம்ம 2 பேரும் ஒரே டைமில் குழந்தை பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கால. இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த விதி அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து ஆமாம் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச வரும் தான், ஒரே டைமில் 2 பேரும் பேபி பெற்றிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குயின் வந்து, சரி உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுட்டிங்களா, உங்கள் பேபியோட பேர் என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கும்போது உடனே ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஜாங் வந்து என் குழந்தை பேர் ஜாங் பெங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதான் என்னோட குழந்தை பேர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த குயின்னா ஜாங் வந்து இன்னுமே வந்து நான் என் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை நினச்சிட்டு இருக்கான், அதனால தான் என் குழந்தைக்கு கரெக்டாக அந்த பேரை வச்சிருக்கான். ஏன்னா பெங்குன்னு வைக்க சொன்னது இவ தான் வந்து சொல்லியிருப்பா அந்த ஜாங் கிட்ட. அதே மாதிரி இவனை வச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு தான் போன லைஃப்ல இது தெரியுமே. அதனால ஹீரோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது ஜாங் பெங்கா, இல்லை என் ஹஸ்பண்ட் சும்மா சொல்கிறாரு, அந்த பேர்லாம் எப்படி நான் வைப்பேன், என் குழந்தைக்கு என் பேர் தான் பின்னாடி வர மாதிரி வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாங்கும் எப்பயுமே குழந்தை வந்து அப்பா நேமை தான் சரி நேமாக வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, அது எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இருக்க குயினை பார்த்து, அதாவது என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே இல்லாதவது, அவர் வந்து ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் போடுற துணிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே நான் கொடுத்தது, குழந்தைக்கு பேர் மட்டும் அவரோட சர்நேம் வைப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து என் பேர் தான் என் குழந்தை சர்நேமை வச்சுக்கொன்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து குழந்தைக்கு வந்து அவ பேர் சேர்த்து சொல்கிறா. அதாவது ஃபேங் சென்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் பேர் ஃபேங்லி இல்லை, சென்னினே கூப்பிடுவோம் நம்ம ஹீரோனோட குழந்தை பேரை. அப்போ ஹீரோயினும் குயினை பார்த்து, சரி ஓகே உன்னோட குழந்தை பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளு வந்து என் குழந்தை பேரா, என் பேபி பேரை வந்து நான் பப்பின்னு வச்சிருக்கேன், க்யூட்டாக இருக்குல்ல, பப்பின்னு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினா, என்னது பப்பியா, நாய்க்கு வைக்கிற பேரை போய் உன் குழந்தைக்கு வச்சிருக்கே, சரி இருந்தாலும் ஆசைக்கு வச்சிருக்கீங்க, நல்லதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே வந்து அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு பப்பின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ இவளும் அந்த குயின் வந்து ஆமாம் பப்பின்றது க்யூட்டாக இருக்குல்ல, என் குழந்தைக்கு ஏற்ற பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. நம்ம ஹீரோனோட குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோனும் அந்த குழந்தைகிட்ட பப்பின்னு சொல்லுவோம். இந்த குயின் ஒன்னே நினச்சிட்டு இருக்கா, பெத்த குழந்தையே போயிட்டு நாய் பேர் வச்சு கூப்பிட்றப்பாரு, இதெல்லாம் அவளுக்கு வேணும், இதெல்லாம் பின்னாடி தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க அந்த குயின்னு. அப்படின்னு நினச்சிட்டு தான் ஹீரோனை பார்த்து சிரிக்கிறா. ஆனால் ஹீரோயினா எதுவுமே தெரியாமல் எப்படி பேசுது பாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியும் போது நீ தாண்டி கஷ்டப்படுவேன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் பக்கத்து வீட்டில் தானே அந்த குயின் இருக்கா. நம்ம ஹீரோயின் பேபியை நல்லா பார்த்துக்கிறோம், நல்லா தூங்க வைக்கிறா. ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ளே தூங்க வந்தாலும் நீங்கள் உள்ளே வராதிங்க, குழந்தை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நீங்கள் அதனால வெளியே படுத்துக்கோங்க இனிமேன்ற மாதிரி அங்கே ஹஸ்பண்ட் வந்து தள்ளி வைக்கிறா. அப்போ ஹஸ்பண்டும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பக்கத்து வீட்டில் குழந்தை அழுகுற சவுண்டு கேட்குது. அழுவுறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினா என்ன பக்கத்து வீட்டு குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அங்கே ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டா போல இருக்கு இந்த குயின், குழந்தை அழுந்தா சமாதானம் கூட படுத்த தெரியல அவளுக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டு ஜன்னல் கிட்ட, அதாவது ஜன்னல்லாம் கொஞ்சம் கிட்ட இருக்குமா, அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவனா எதுவுமே கண்டுக்காம அது அவங்க ஃபேமிலி விஷயன்ற மாதிரி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகிற மாதிரி போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், சொந்த குழந்தை நீ பெத்த குழந்தை, அதாவது அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோனோட குழந்தை தானே நினச்சிட்டு இருக்கான், அப்படி இருந்துமே உன்னால வந்த குழந்தை தானே, அதை கூட போய் பார்க்க மாட்டான் கவனிக்க மாட்டானேன்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சிட்டு இருப்பாங்க.
இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ குயின் கையில் அவளோட குழந்தை தான் இருக்குது. அதுவே தெரியாமல் இவன் எப்படி நினச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோனோட பையன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுறான். நம்ம ஹீரோன் வந்து பையனுக்கு ஸ்டடீஸில் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது வீட்டு டோரை யாரும் தட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரி குயின் தான் வந்திருக்கா, நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னன்னா ஹீரோனோட பையனுக்கும் அந்த குயினோட பையனுக்கும் எனக்கு பர்த்டே. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது குயினோட பையன் வந்து இது அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரான். அவனுக்குமே எனக்கு பர்த்டே தான். நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாகுது. இந்நேரம் என் பையன் அவட்ட இருந்தாலும் இப்படி தானே ட்ரீட் பண்ணிப்பா போன லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த குயின் ஒன்று என்ன சொல்லிட்டு வரானே, அவன் பையனுக்கு பர்த்டே இல்லை, அதாவது ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டு ஹீரோனோட பையனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கா சென்னுக்கு. நம்ம ஹீரோன் இல்லைன்னுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ, உன் பையன் ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கான்னு பார்த்தியா, அவனுக்கு எதுனா நல்ல ட்ரெஸ் வாங்கி போடல அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பையன் பப்பி வந்து அம்மா எனக்கும் இன்னைக்கு பர்த்டே தான்மா, எனக்கு எதனா ட்ரெஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். பாவமாக தான் கேட்குறான். ஆனால் இந்த குயின் ஒன்னே உனக்குலாம் ட்ரெஸ் கிடையாது, நீ என்ன நல்லா படிக்கிறா, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், ட்ரெஸ் கிடையாதுன்னு சொல்ல நம்ம இன்னும் ஏன் இப்படி சொல்கிற குயின், அவனுக்கு எதனா கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த குயின் ஒன்னே உனக்கு அப்படி எதனா இருந்ததுன்னா நீ வேணா இவனுக்கு வந்து எதனா ட்ரெஸ் வாங்கி தான் கூட அவன் அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயின் குயினை பார்த்து சொல்கிறாங்க, இவன் ஒன்றும் நான் பெத்த பையன் கிடையாது, நான் உடனே இவனுக்கு அம்மா கிடையாது, நான் எதுக்கு இவனுக்கு ட்ரெஸ் வாங்கி போடணும், சொந்த அம்மா நீயே ட்ரெஸ் வாங்கி போடாதப்போ நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்ட குயினும் நல்ல வில்லங்கமாக சிரிச்சுக்கிட்டு சொந்த அதாவது பெத்த அம்மா வாயாலே இதெல்லாம் சொல்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிச்சுட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து அவள் பையன் தான் எதோ இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் சில காலங்கள் போகுது, சீசன்ஸ் எல்லாம் மாறுது. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட பையன் நல்லாவே வளர்ந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜாங்குமே நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருப்பானா. அப்போ பையன் உள்ளே வந்தோடனே ஜாங் வந்து என் பையன் வந்துட்டான்ற மாதிரி ஆசையாக போய் பார்க்குறான். ஆனால் வந்து ஹீரோனோட பையன் வந்து அவங்க அப்பாவை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டு அம்மா அம்மா வந்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் போயிட்டு அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் ஸ்கூலில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாளைக்கு எழுதணும்ல, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பையனும் சென்னை என்ன சொல்கிறேன்னா ஆமாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஃபஸ்ட்டு ரேங்க்கு எடுத்துட்டேன், காலேஜில் எனக்கு கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் நல்லா எழுதி எனக்கு சீட்டு கிடச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பையன் வந்து அவங்க அம்மா பார்த்து அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனை என்னப்பான்னு கேட்டால் அப்போ பையன் சொல்கிறான் அம்மா இப்போல்லாம் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட நான் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத நான் ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏமா அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இருந்தாலும் பையன்கிட்ட வந்து கொஞ்சம் மறைக்கிறாங்க. இருக்கட்டும்பா நான் கரெக்டான டைம் வரும்போது கேட்குறேன், நானும் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டு கதவு யாரும் தட்டுறாங்களா, ஜாங் தான் போயிட்டு சரி யாருன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வெளியே யாரும் கத்திக்கிட்டே ஓடி வர சவுண்டில் கேட்கவும் வேகமாக கதவு திறந்தா வெளியேந்து வரது அந்த பப்பி தான். அவன் தான் வேகமாக ஓடி வந்துட்டு ஜாங் பின்னாடிலாம் ஒளிறான். என்னன்னா இந்த குயின் பொண்ணு கட்டை எடுத்துட்டு வந்து ஒழுங்காக சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன், வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்டியே அடிச்சுட்டு இருக்கா. ஜாங்கோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து இவளை வந்து ஓவராக கத்திட்டு இருக்கால, அவனை இந்த பக்கம் விடுங்க நான் அவனை அடிக்கணும்னு சொல்லும் போது ஹீரோன் அங்கே வந்தோடனே உடனே வந்து இந்த பப்பியும் போயிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். ஹீரோயின் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு ஆண்டி என்னை காப்பாற்றுங்க எங்கள் அம்மா அடிக்கிறாங்க சொன்னா குயின் ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்து எல்லின் அவளை விட்டுட்டு தள்ளி போ, நீங்கள் இருக்காதப்போ அவனை விடு, அவன் சொல்கிற பற்றி கேட்க வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஹீரோயின் ஒன்று இது ஏன் வீடு எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனோட பையன் வரான். ஜென் வந்துட்டு ஆண்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோனோட பையன் பார்த்தோன்னே இந்த குயின் ஒன்னே அவள் பையன் நினச்சிக்கிட்டு என்னப்பா இன்னும் ஸ்கூலில் நல்லா படிக்கிறியா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் நல்லா படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்க அந்த பையனும் ஆமான்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் இங்கேருந்து முதல்ல காலி பண்ணிட்டு போங்க எதுக்கு சத்தம் போட்டீங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கால பப்பி அவனும் வேகமாக ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த குயினும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. போன உடனே இந்த ஜாங் பின்னாடியே அவ கூட போயிடுறான். போயிட்டு வீட்டில் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் லவ் வந்து பரிமாறிக்கிறாங்க. இதெல்லாம் வேற இந்த பப்பி டோருக்கு வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அந்த ஜாங்கும் நீ ஃபீல் பண்ணாத நமக்கான டைம் சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல என்னன்னு பார்த்தா உண்மையை சொல்ல போகிறாங்களாம்மா. ஹீரோயின் பையன் கிட்ட போயிட்டு நீ தான் என் பையன் அப்படின்ற மாதிரி குயின் சொல்ல போகிறாளாம். ஒரு பக்கம் இந்த பப்பியை தான் காட்டுறாங்க. பப்பிக்கு குயின் என்னெல்லாம் பேசிக்கிட்டா ஜாங் கிட்ட அப்படிலாம் தெரியல, ஆனால் மற்றபடி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களே அதை பற்றி உடனே ஹீரோயின் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் வெளியே ஒரு டைமில் போயிட்டு ஆன்ட்டி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அம்மா கூட அஃபேரில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பப்போ எங்கள் வீட்டில் சந்திக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க, நான் உங்களுக்கு எவிடன்ஸ் தரேன், நீங்கள் எனக்கு காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனா நான் எதுக்கிட்ட உனக்கு அது காசு தரணும், நீ எவிடன்ஸ் தந்தால் எனக்கு என்ன, நான் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, காசு வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு உனக்கு படிப்புக்கு ஏன்ட்டு கேட்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கெஞ்சுறான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எங்கள் அம்மா ரொம்ப என்ன அடிக்கிறாங்க, காசு இருந்தால் நான் வெளியே அப்ராட் கூட போய் செட்டில் ஆகிடுவேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நினச்சி பார்க்குறாங்க ஃப்ளாஷ்பேக்லாம் எப்படி வந்து கொடூரமாக நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு கொண்டு இருப்பான், போன லைஃப்பில் அவ்வளோத்தையும் இவனுக்காக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அவன் படிக்கணும் நல்லா வளரணுன்றதுக்காக. ஆனால் அதெல்லாம் அவன் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோனை மேலேருந்து தள்ளி விட்டு கொண்டு இருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு அமௌண்ட் வேணுமா
நீ தான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கல, அதில் உங்கள் அம்மா பற்றி சொல்லி அதை ரெக்கார்ட்லாம் பண்ணி வீடியோ எவிடன்ஸ் அதில் போட்டு உன் கஷ்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி பப்ளிக் கிட்ட காசு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. இவனுமே என்ன பண்ணுறான்னா சரி ஆண்டி சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவங்க அம்மாவை பற்றி எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. கரெக்டாக அந்த நேரத்துக்கு குயின் உள்ள வரலாம், இவனு வந்து போய் உட்காந்துக்கிறான். அப்போ அந்த குயின் வந்து ஏய் பப்பி என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஏதோ வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நான் பண்ண முடியாது, உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்களே எடுத்து போய் குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த குயின்னா என்னடா நீ என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறான்னா கையில் கிடைக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டு பப்பியை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு விடுறா. இப்போ இந்த வீடியோலாம் வந்து இவன் வச்ச கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, இவன் வந்து சரி இது சோஷியல் மீடியாவில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவன் எதுவுமே பண்ண மாட்டான், அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான். அந்த குயின் அப்படி அடிச்சுட்டு போயிடுறாளா. அவள் போயிட்ட அப்புறம் இவனா அவனோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து இந்த வீடியோ எவிடன்ஸ்லாம் போட்டு காமிச்சு எங்கள் அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு படிப்புக்கு காசு வேணும், அவங்க ரொம்ப என்ன ஹர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிடுறானா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினுமே அந்த லைவ்ல பார்த்துடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் தெரியாமல் அந்த குயின் அவளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவளை பற்றி தானே வெளியே ஃபயராக போயிட்டுருக்கு நியூஸ் எல்லாம். அப்போ இவன் ஆஃபீஸில் இருக்க மேனேஜரே வந்து இவ வீடியோவை பார்த்துருவாங்க. இவ பற்றி இன்னும் வெளியே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, சொந்த குழந்தைய அடிக்கிறா, ரொம்ப கொடூரமானவன் நினச்சிட்டு இருக்க, தப்பாக பேச இவ ஆஃபீஸில் வந்து இவளோட மேனேஜரே நீ வேலையை விட்டு போகணும், சொந்த பையனை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, உனக்காக எத்தனை ஹேட்டர்ஸ் வெளியே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட நடிக்கிறா. ஆனால் மேனேஜரும் நீ வேலையை விட்டு போகணும்னு சொல்ல அங்கே கூட உட்காந்துட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே அவங்களுமே வந்து இந்த குயினோட வீடியோ பார்த்துட்டு இப்படி கொடூரமா நீ பெத்த பையனைவா இப்படி ட்ரீட் பண்ணுவ, இவ்வளோ மோசமானவன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கடுப்பில் வீட்டில் போயிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த பப்பியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் என்னை பற்றி வீடியோ எடுத்து இப்படி போடுவேன், இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடி நடிக்க. இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது, வீட்டில் எதுவுமே கிடையாம சாகுன்னு சொல்லிட்டு ரூமை பூட்டிட்டு வெளியே போயிட்டாலாம். இவனா அம்மா இதெல்லாம் நான் வேண்டே பண்ணல, ஆண்டி தான் அதாவது அந்த சென்னோட அம்மா தான் வந்து என்ன இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, அந்த கொடூரமான வந்து அப்படி பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அப்படி இருந்த தப்பா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியே கேட்டவ வந்து அப்போ அந்த குயின் என்ன சொல்றான்னா ஓ அவ பேச்சு கேட்டுதான் நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அப்பனா நீ கண்டிப்பா அந்த ரூம்குள்ள சாப்பாடு இல்லாம சாவு, மற்ற பேச்சு கேட்டு உன் அம்மாவே இப்படி பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இவனா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். காலிலேருந்து வர சாப்பிட்டு இருக்க மாட்டானா, தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடுது, அடுத்த நாள் மார்னிங்கில் தான் காட்டுறாங்க சாப்பாடு இல்லாமல் அப்படியே துடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ணுன்னே தெரியல. இப்போ அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டே எங்கள் அம்மா குவின்னால நான் இந்த ரூம்குள்ளேயே சாக முடியாது, நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே தப்பிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இடுப்பில் வந்து இந்த பெட்ஷீட்லாம் இருக்கும்ல அதில் குட்டியாக தான் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி அதை கட்டிட்டு இறங்கலான்னு பார்க்க நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த குயின் போயிட்டு நம்ம ஹீரோயின் காரை போய் இடிச்சிட்டு இருக்கா. இடிச்சிட்டு அவள் பேக்கை வச்சு அடிச்சுக்கிட்டு என்ன தைரியம் தான் என் பையன்கிட்டே அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயின் காலர்லாம் பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்கிறா. என் பையனை எப்படி நீ என்னை பற்றி வீடியோ போட சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனா ஏய் உன் பையன் தாண்டி ஏட்ட வந்து சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கூட்டம்லாம் வருது, என்னடா சண்டையா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வந்து இந்த குயினோட பால்கனி இருக்கும்ல அதுக்குள்ளே நின்று குயின் இங்கே பாரு உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்னன்னு பார்த்தா அவன் வந்து அந்த துண்டு பெட்ஷீட்லாம் ஜாயின் பண்ணி ஜன்னல் வெளியே வேகலையே எகிரி குடிச்சிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களாம் பார்த்து பயப்படுறாங்க, வேண்டாண்டா தம்பி அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுது, கீழே விழுந்துட்டுறான். அப்போ இது எல்லாமே வந்து அங்கே இருக்க குயினுமே பார்த்துட்டு தான் இருக்கா. குயினுக்குமே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்குது, இவனடா இவன் பாட்டுக்கு இப்படி திடீர்னு கீழே விழுந்து குதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் கீழே விழுந்தோடனே கால்லாம் லைட்டாக வந்து பிரேக் ஆகிடுது, ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆகிடுது, ரத்தமாக வந்துட்டு இருக்கு. ஒரு கால்லேருந்து மட்டும் அவனால் வழியில் ஒன்றும் பண்ண முடியல, மயங்கி விழுந்துடுறான். இருந்தால் உடனே போயிட்டு டே இருறா நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் குயின் அதே விடாம நீ யார் என் பையனுக்காக ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன், அவன் செத்து தொலையிட்டோம், என் பேச்சை கேட்காம நடந்துக்கிட்டாலும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பேச அங்கே இருக்கவங்கள குயினை பார்த்து பெத்த பையனை நீ தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாமல் இருக்க, மற்றவங்க பண்ணாலும் இப்படி சொல்லிட்டு இருக்க, இரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இந்த குயினும் வேண்டாம் இருங்க நான் எதுவும் சொல்ல நான் சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. நம்ம இருனா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுவால, ஆம்புலன்ஸும் வந்துடுது அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, பப்பியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இந்த குயினும் எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பையனும் ஆம்புலன்ஸ்குள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே அவள் போய் தானே ஆகணும், இல்லைன்னா பார்க்குறவங்களாம் இன்னும் தப்பாக பேசுவாங்கள்ல. ஒரு பக்கம் அங்கே ஹாஸ்பிட்டல் நர்ஸ் போயிட்டு டாக்டரை பார்த்து டாக்டர் ரொம்ப முக்கியமான பேஷண்ட் வந்திருக்காங்க, காலில் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதே நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஜாங்கு தான். அவனா யார் இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து பப்பி தான் இருக்கான். என்னதான் பப்பி வந்து அவன் பெத்த பையன் தானே, நம்ம ஹீரோனோட குழந்தை நினைச்சிருந்தாலும் அவன் பெத்த பையன் தானே பப்பி. ஆனால் வந்து அவன் ரொம்ப ஓவரா பேசுகிறான், கண்டுக்கவே மாட்டான். ஒரு மாதிரி ஏதோ யாரோ ஒரு பையன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கால் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த குயின்னா கால் எடுக்கணும்னா எடுத்துருங்க, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை அதனால எடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் குயினை பார்த்து குயின் அமௌண்ட் செலவு பண்ணி காலை வந்து சரி பண்ணிக்கலாம், எதுக்காக நீ காலை எடுத்துருன்ற, உன்னோட பையனோட லைஃபே போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த
குவின்னா அதெல்லாம் போகாது, ஒரு கால் போனால் என்ன அவனால் வந்து வாழ முடியாதா என்ன, என்கிட்ட பற்றி காசு இல்லைன்ற மாதிரி சொல்ல டாக்டருமே வந்து அப்போ சரி நாங்கள் கால் எடுத்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். சொந்த பையன் தானே, அதுவும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா இவங்கெல்லாம் ஹீரோனோட பையன் நினச்சி அவனுக்கு போனால் என்ன கால் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டருமே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே வெளியே வந்து இந்த குயின் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் முன்னாடியும் ஃபோனில் நம்ம ரீல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறோம் அது மாதிரி அவள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா, இது காமெடியாக இருக்குன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட பையன் சென் அங்கே வந்துடுறான்னா அம்மா எங்கம்மா போனீங்க, உங்களை எங்கெல்லாம் தேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த குயின் வந்து இந்த பையன் சென்னை பார்த்தோன்னே சென்னை அவன் பையன் நினச்சிக்கிட்டு வேங்க போயிட்டு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லா எழுதினியா அப்படின்ற மாதிரி சென் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா. எக்ஸாம் நல்லா எழுதிட்டியா, யூனிவர்சிட்டியில் நீ செலக்ட் ஆகிடுவல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சென்னும் ஆயிட்டா ஆண்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு மாதிரி தான் பேசுகிறான். இந்த ஆண்டியை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா அப்பா கூட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பையன் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பெரிய யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இன்னும் அப்படியா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அப்போ பையனுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்காக ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வெளியே நர்ஸ் வராங்களா, வந்துட்டு பிளட் வேணும் அர்ஜென்ட்டா, உங்கள் பையனுக்கு வந்து பிளட் தேவைப்படுது, அது ஆரேஜ் நெகட்டிவ் பிளட் குரூப், அது வந்து உங்ககிட்ட தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அம்மா கிட்ட இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனே அவளுக்கு உண்மை தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா குயினுக்கு வந்து அவளோட குழந்தை பிறந்தோடனே அந்த நர்ஸ் வந்து குழந்தை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் குழந்தை ரொம்ப ரேரான பிளட் குரூப்பில் பிறந்திருக்கான், இவனுக்கு வந்து ஆரேஜ் நெகட்டிவ் பிளட் குரூப்பு, அதனால குழந்தைக்கு அடிப்படாத மாதிரியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளோட குழந்தை பிறந்தோடனே அவகிட்ட கொடுக்கும்போது இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இவளுக்கா என் குழந்தை ரொம்ப ரேரானவன், அதாவது ரொம்ப ஸ்பெஷலானவன் அப்படின்னு நினச்சிருப்பா. அப்போவே இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவளோட பையனோட பிளட் குரூப் தான். இப்போ நர்ஸ் வந்து இந்த பிளட்டை கேட்டுட்டு இந்த பிளட்டை யாருன்னா கொடுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே இவளுக்கா ஷாக்கு, ஐயோ உள்ள இருக்கிறது உண்மையாவன ஏன் பையனா, என்னடா இந்த பிளட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனை நிறுத்துங்க, காலில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறா அழுறா. நர்ஸுக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறா. நம்ம ஹீரோன்னு சிரிக்கிறாங்க இவ பண்ணுறதுல பார்த்துட்டு. அப்போ அந்த நர்ஸும் ஆப்ரேஷன் பாதி முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போய் எதுவும் பண்ண முடியாது, அங்கே ஆல்ரெடி பாதி வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நர்ஸும். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சரி விடு என்ன இப்படி இப்போ நடந்துட்டு இருக்கீங்க, என் பையனுக்கு வந்து ஆரேஜ் பிளட் குரூப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என் பையனோட பிளட் வேணுமான்னு கேட்க பையன் ஒன்னே அம்மா எனக்கு பி பிளட் குரூப் தானே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஹீரோனும் உனக்கு பீலாம் இல்லை அம்மா சொல்கிறது கேளு, உனக்கு ஆரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பையனா அம்மா எதுக்கு என் பிளட் குரூப்பை மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ குயினுக்கா ஓ உன் பையனுக்கும் அப்போ ஆரேஜ் நெகட்டிவ் பிளட் தானா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இருக்கணும் ஆமாம் ஆமாம் என் பையன் சும்மா சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல பி பிளட் குரூப்லாம் இல்லை ஒன்றும், அவனுமே வந்து ஆரேஜ் நெகட்டிவ் தான், உனக்கு பிளட் வேணுமா அவன் பையனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இந்த குயின்னா பிளட்டா அதெல்லாம் வேணாம் இருக்கிறத வச்சு அவங்க பண்ணிக்கிட்டோம், அந்த பையன் எப்படின்னா இருந்துட்டு போகிறான், ஏதோ சும்மா நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இப்படி வந்து நான் பதறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ நினச்சிக்கிறா இவனுக்கும் ஆரேஜ் பிளட் குரூப்னே அப்போ இவன் தான் என் பையனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நினச்சிக்கிறா. ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு வெளியே பப்பியை தள்ளிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு காலை எடுத்துட்டாங்க, அந்த கால் போயிடுச்சு. அப்போ வெளியே வந்து டாக்டரும் இந்த குயினை பார்த்து குயின் உங்ககிட்ட கொஞ்சம் ஆப்ரேஷன் பற்றி பேசணும்னு சொல்ல அந்த குயினுமே சரி டாக்டர் நானும் உங்ககிட்ட பேசணும் அந்த ஆப்ரேஷனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போயிடுறாங்க. நம்ம இருன்னா அவ்வளோதான் போச்சு, சரி ஓகே சாங் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவன்கிட்ட சொல்லிட்டு போகும்போது சைடில் நின்று பார்த்துட்டு தான் போகிறா. என்னன்னு பார்த்தா குயின் வந்து இந்த சாங்கை கட்டி பிடிச்சிட்டு நம்ம பையன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிட்டானாமா, அது மட்டும் இல்லை நீங்களும் சொத்தை மாற்றிட்டீங்களா, அப்போ நம்மளோட வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது சாங்கும் சொல்கிறான் ஆமாம் நானும் சொத்தை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம், நம்மளோட பையன் உண்மையான பையன் கிட்ட அதாவது நீ தான் அவனுக்கு அம்மான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. சென் கிட்ட சொல்ல போகிறாங்களாம்மா உண்மையை. அப்போ சென் வந்து இதை கேட்டுடுறான். இது கேட்டுட்டு அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டு பாதுற நம்ம இருன்னா வா நான் உனக்கு வீட்டை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ பையன் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அந்த லேடி சொன்ன மாதிரி அப்போ நான் உண்மையாகவே அந்த லேடியோட பையனா, அப்போ நீங்கள் வெறும் என்ன வழக்க மட்டும் தான் செஞ்சீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்க நம்பிடணுன்னே அவள் சொன்னான்ட்டு நீ நம்பர் பார்த்தியா, அவளாம் உனக்கு அம்மா கிடையாது, நான் தான் உனக்கு உண்மையான அம்மா, இதுக்கு மேலே நான் உன்ட்ட உண்மையை மறைக்க முடியாது, ஏன்னா உனக்கு வந்து சரியான வயசு வந்துடுச்சு, உன்ட்ட எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் வா உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு பையனை உட்கார வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. குழந்தைய அவள் மாற்றினது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குழந்தைய மாற்றினது, அவங்க ரெண்டு பேரும் அஃபேர் வச்சுக்கிட்டது, போன லைஃப்பில் கொன்னதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்ல பையனுக்கே அழுகியாக வருது. இப்படிலாமா அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஜாங் வீட்டுக்கு வரான். வரும்போதே பையன்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே வரான். அப்போ பையன் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அம்மா கொண்டு வந்துட்டு இருப்பானா, பையன் வந்து உடனே அவங்க அப்பா பார்த்து அப்பா எப்படிப்பா இருக்கான் பப்பி, அவன் நல்லா இருக்கானா, அவனை நினச்சதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க
அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான். ஏன்னா இந்த டைமில் வந்து அதாவது போன லைஃப்பில் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சென்னு தானே அந்த இடத்துல இருந்திருப்பான் அந்த பிளேஸில். அப்போ அவங்க அப்பாவும் அவனுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணும், அவன் என்னோட பையனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டு இருக்கான். அப்போ சென்னுக்கு எப்படி இருக்கும், அப்போ அந்த இடத்துல நான் இருக்கும் போது நீங்கள் என்ன இப்படி தானே சொல்லியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சென் நினச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாங் வந்து சென்னை வந்து குயினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், ஏதோ உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு. அப்பா வந்து அங்கே போயிட்டு அப்பா என்னப்பா நம்ம எதுக்கு இங்கே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பப்பி அவங்க திரும்பி பார்த்துட்டு இருக்கான் என்ன இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ சென் கேட்குறான், அப்பா சீக்கிரம் சொல்லுங்கள் என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாங் அப்போ தான் சொல்கிறான், இதுக்கு மேலே உன்ட்டு உண்மையை மறைக்க முடியாது. உன்னோட உண்மையான அம்மா வந்து ஃபேங்லின் கிடையாது, உன்னோட உண்மையான அம்மா வந்து இங்கே இருக்கல குவின் இவ தான் அப்படின்னு மாதிரி சொல்ல. இது கேட்டு சென்னு ஷாக் ஆகிடுறான். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ அங்கே இருக்க குவின் அப்படி தான் சொல்கிறா, ஆமாம்ப்பா நானும் அப்பாவும் வந்து உங்கள் அம்மாவை வந்து உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் லவ்வர்ஸாக இருந்தோம். உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா அதாவது உன்னோட வளர்த்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிச் ஆகணும், எங்களுக்கு பணம் கஷ்டம், அதனால நாங்கள் வந்து இந்த பிளானை போட்டு இப்படி பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிறந்த உன்னை வந்து உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கணுன்றதுக்காக குழந்தைய நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால தான் நீ இவ்வளோ நாளாக அந்த வீட்டில் இருந்தா சொல்ல. இதெல்லாம் கேட்ட பப்பி வந்து அப்போ உண்மையாகவே நீ அம்மா கிடையாதா, உன் பையன் நல்லா வளரணுன்றதுக்காக என் காலை உடையிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட குயின் வந்து ஏச்சி வாய மூடு, உன்னை இத்தனை நாள் கூட உயிரோட வச்சிருந்ததே பெரிய விஷயன்ற மாதிரி அவன் கண்ணத்திலே போட்டாரியா. அப்போ இவனுக்கு சென்னுக்கா பயமா இருக்கா, ஏன் இந்த லேடியே இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது சரி அம்மா சொன்ன மாதிரி நடிப்போன்ற மாதிரி உடனே சென்னோ ஓகே நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே, ஆனால் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும், அப்படி உண்மையாக இருந்த வேணா நான் உங்க கூட வரேன்ற மாதிரி சொல்ல. குயின்னா ஏன்ப்பா அப்படி சொல்கிற, உன்னை என் கையால் தான் மாற்றினேன், எனக்கு நல்லா தெரியும் நீ என் பையன் தான், எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து உடனே ஜாங்கும் சரி நீ ஆசைப்படுறல உனக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கும் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே உன்னோட கிராஜுவேஷன் பார்ட்டி அப்போ இந்த உண்மையெல்லாம் நம்ம வெளியே தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டீப்பாக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசி முடிச்சுட்டு இருக்க சென் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். அம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டாங்கம்மா, அது மட்டும் இல்லை கிராஜுவேஷன் டே பார்ட்டி அப்போ இப்படிலாம் சொல்ல போகிறாங்களாம். அதாவது சென் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், பெரிய யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆயிருக்காங்களே, அதுக்காக இந்த பார்ட்டியை வந்து நம்ம ஹீரோயின் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறா. போன லைஃப்ல இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கும் போது லாஸ்ட் மினிட்ல ஒரு இடத்துக்கு பில்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பப்பி வந்து நம்ம ஹீரோனை கீழே விட்டு தள்ளி விட்டுருப்பான். ஹீரோயினே கொண்டு இருப்பாங்க ஃபேமிலியாக சேர்ந்து. நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட பிளான் எல்லாம் வந்து சென் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாங் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோனோட சொத்தை ஆட்டையை போட்டுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அது கிடையவே கிடையாது, போக போக தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பார்ட்டியும் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சாங்கு அதுக்கப்புறம் நம்ம சென்னு 3 பேரும் வந்துட்டு இருக்காங்களே உள்ள. சென்னு தாங்க ஹீரோவே, ஏன்னா அவனுக்காக தானே இந்த பார்ட்டியே. அப்போ ஹீரோனும் சரி சென் எல்லாரும் முன்னாடியும் நீ பேச வேண்டியதை பேசு, ஏன்னா இது உனக்காக நடக்கிற பார்ட்டி அப்படின்னு மாதிரி சொல்ல. சென்னும் ஸ்டேஜ் மேலே போயிட்டு மைக்கில் பேச ஆரம்பிக்கிறான். நான் எனக்கு இவ்வளோ சக்ஸஸாக வந்திருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, அவங்க சப்போர்ட் இல்லைனா நான் இப்படி வந்து நின்று இருக்க முடியாது, இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் என் அம்மா ஃபேங்லின் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கை காட்ட நம்ம ஹீரோனுக்குள்ளே சந்தோஷம். ஹீரோயின் சிரிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குயின் வந்து அந்த பப்பியை வந்து வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வந்திருக்கா. வந்துட்டு வரும்போது என்ன சொல்கிறான்னா அவங்க உண்மையாகவே அவள் உனக்கு காரணம் கிடையாது, உன்னோட சொந்த அம்மா நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவள் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டே வந்து நிற்க நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ, என் பையனை உன் பையன்ற இது என்ன சாத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ அவள் சொல்லிட்டு இருக்கா ஆமா நீ இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் எனக்கு விஷயம்லாம் தெரிஞ்சுது, ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அவங்க நம்ம 2 பேரோட குழந்தைய மாற்றிக்கிட்டாங்க, ஏன்னா நம்ம 2 பேருக்கும் அன்றைக்கி தானே குழந்தை பிறந்துச்சு, நம்ம 2 பேரோட குழந்தை ஹாஸ்பிட்டலில் நடந்த மிஸ்டேக்கால் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ வளர்த்துருக்க தெரியுமா இவ்வளோ பெருசாக நல்ல குழந்தைய நல்ல படிப்பாளியாக வளர்த்துருக்கியே, அந்த குழந்தை உண்மையாகவே ஏன் குழந்தை, சென்னை நீ தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, என்னதான் இவனுக்கு கால் உடைஞ்சிருந்தாலும் இவன் உன்னோட குழந்தை, பப்பி உன்னோட குழந்தைன்னு சொல்ல அங்கே இருக்கவங்களாம் இந்த குவினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. சே இவ அவளோட பையனை சரியாக பார்த்துக்க முடியல, இப்போ வந்து லின் வந்து அவளோட பையனை நல்லா வளர்த்த அப்புறம் இப்போ இந்த பையனை கேட்குறாளே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் ஒன்று என்ன தைரியம் வந்து என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு போகிற குவினை பார்த்து அந்த இடத்துல இந்த சாங் வந்து நம்ம ஹீரோனை கண்ணத்துல அரைஞ்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்க பையன் சென்னுக்கெல்லாம் கோவம் வருது. உடனே கீழே இறங்கி வரலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோனும் வேண்டாம் நீ வராத அப்படின்ற மாதிரி கண்ணாலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்களா. அப்போ உடனே இந்த சாங் என்ன சொல்கிறான்னா உன்னால தான் குழந்தை மாறி இருக்கு, ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் உன்னால் பார்க்க முடியலையா, இப்போ என் குழந்தை பேர் கால் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து திட்டிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்ல, நம்ம ஹீரோனும் நான் பிடுற காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் உடனே நீ பண்ணதான் தப்புன்ற மாதிரி ஹீரோனை குத்தி காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் அதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக அவன் என் குழந்தைய இருக்க முடியாது, ஏன்னா என் குழந்தை சென்னு தான், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், அவன் தான் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த சாங் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா நீ பண்ணது
தப்பு, இவ்வளோ பெரிய ஃபால்ட் உன்னால தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம பையன் கால் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கானா அது காரணம் நீ தான். இதுக்கான தண்டனை நான் உனக்கு கொடுப்பேன். என்னடி நீ பாட்டுக்கு இல்லைன்ற சென்னிதான் உன் பையன்ற, இவங்க ஆல்ரெடி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல இந்த குயின் வந்து நம்ம ஹீரோயின் காது கிட்ட போயிட்டு உண்மையாவே குழந்தைய மாத்தினது நான் தான், நான் வேணும்ட்டே தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, காலையில் இருந்த குழந்தைய இனிமேல் நீ வளர்த்துக்கொடி, என்னோட பையனை இனிமேல் நான் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இருக்கா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், இப்படி தான் தான் குழந்தைய மாத்தினேன், வேணும்ட்டே தான் மாத்தினேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சென் சொல்றான், குயின் ஆன்ட்டி நீங்க சொல்றது மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட்ல உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இது கேட்டோன்னே, டி சென் உன்னை வளர்த்தவடானா என்னை விட்டுட்டு போயிடுவியா, என்னதான் நீ அவளோட பையனா இருந்தாலும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் தான் அம்மான்னு சொல்ல சென் உடனே என்னம்மா ஆனால் உண்மை தெரியணும்ல, உண்மை தெரிஞ்சா அவங்க கூட தானே நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பக்கம் இவன் இருக்கால இந்த பப்பி உடனே நம்ம ஹீரோனை பார்த்து அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட பேசுறான், நான் உன்னை இனிமேல் நல்லா பாத்துக்கிறேம்மா உங்க பையனா இருந்து அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே இந்த குயின் வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சொல்றா, இல்லை நீங்க பாத்தியா கால் இல்லாத உன் பையன் கால் இல்லைனாலும் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்றான், இதுக்கு மேலே யாரும் உனக்கு பாசம் தர முடியும்னு சொல்லும் போது சாங் ஒரு பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்து உன் பண்ண தப்பு, நீ பண்ண தப்புனால தான் நம்ம பையனுக்கு கால் போயிடுச்சு, அதனால நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன், உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன், உன்னை டிவோர்ஸ் மட்டும் பண்ணலடி, இனிமே நீ வந்து இந்த ஃபேமிலி நம்ம ஃபேமிலியில் எந்த சொத்தையும் நீ அனுபவிக்க முடியாது, உன்னை வீட்டை விட்டு நான் தோடுத்துறேன், உனக்கு எதுவுமே இல்லை, உன் பையனை கூட்டிட்டு நீ எப்போ அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவன் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் முன்னாடி சொல்றான் லீன் பண்ண தப்புனால நான் லீன் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா நீ யாரும் என்ன வீட்டை விட்டு போக சொல்றது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பார்த்து முறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பப்பி என்ன பண்றான்னா, என்னோட உண்மையான அம்மா லின்னுக்கு வந்து இனிமேல் எந்த சொத்தம் இல்லையா, அப்போ நான் இனிமேல் அவங்க கிட்ட போனாலும் அவங்களால என்ன இனிமேல் நல்லா பார்த்துக்க முடியாது, நான் அதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் பெல்ட் அடிக்கிறான். இவன் உண்மையாகவே நல்ல பையனே கிடையாது, காசுக்காக அங்கேங்கே மாறுறவன் போல. உடனே குயினை பார்த்து அம்மா நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னை பெக்கலைனாலும் நீங்கள் என்னை வளர்த்த அம்மா, தயவு செஞ்சு என்னை நீங்கள் உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல நான் உங்கள் கூட எழுந்துறேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல இந்த குயின் ஒன்னே அப்போ இந்த பப்பியோட கையை உதறி விட்டுட்டு சீப்போ நான் ஒன்றும் உன்னை பெக்கவும் இல்லை, நான் இதுக்கு ஒன்று வளர்க்கணும், இத்தனை வருஷம் வளர்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவன் என்னதான் இருந்தாலும் காசுக்கு தான் இருப்பான் அப்படின்னு நம்ம தான் ஹீரோன் வந்து பப்பியை பார்த்தோம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த சென் இருக்கான், அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டி ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன சொன்னீங்க, உங்களுக்கு பையனுக்கு கன்ஃபார்மாக ஆரேஜ் நெகட்டிவ் பிளட் தானே சொன்னீங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் மாற்றி சொல்லிட்டாங்க, நான் சொன்னதான் உண்மையாகவே என் பிளட் குரூப்பு பி அப்படின்னு சொல்ல இவளுக்கா ஷாக்கு, என்னது பிளட் டைப்பு பியா, அது எப்படி நடக்கும், இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ இவ கையில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துடுதா கரெக்டாக. அப்போ வந்து அந்த இடத்துல பிளட் குரூப்பை கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருப்பாள். அப்போ தான் அந்த நேரத்தில் சாங் வந்து நீ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாரு, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், எதுக்கு நீ இப்பயே பயந்துட்டு இருக்க, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நீ பிளட் குரூப்பை வந்து மாற்றி சொல்லி நினச்சிட்டு இருப்பியோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது டிஎன்ஏ டெஸ்ட் வேறு இப்போ கையில் இருக்குல்ல, சரி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி எல்லா பதட்டத்தில் இருக்காங்க. சென் வேற ஆண்டி சீக்கிரம் ஓப்பன் பண்ணி பாருங்க, அப்போ யார் உங்கள் பையன் தெரிஞ்சிடல அப்படின்னு சொல்லும் போது இந்த குயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தோன்னே குயின்னுக்கும் சென்னுக்கும் எந்த ஒரு பிளட் ரிலேஷனும் இல்லைன்னு இருக்கு. அதை பார்த்து அவள் பாட்டுக்கு பயத்தில் அப்படியே கீழே விழ. அப்போ சாங் வந்து என்னாச்சு குயின் என்ன பார்த்த அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உடனே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை இவன் வாங்கி பார்க்குறான். பார்த்தா ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உண்மையான பையனே வந்து இந்த பப்பி தான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் இப்போ சுயரூபத்தை காட்டுறா, சிரிச்சுக்கிட்டே எப்படி அவள் சிரிச்சா இந்த குயினை நம்ம ஹீரோனை விருப்பேற்றுற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, பாரு டிஎன்ஏ டெஸ்ட்டில் எந்த ரிலேஷனும் இல்லைன்னு போட்டிருக்கு, என் உண்மையான பையனை தான் நான் வளர்க்குறேன் போலையே, என்னென்ன பேசுனீங்க நீங்கள் ரெண்டு பேரும், பார்த்தீங்களா இவங்க உண்மையான பையன் கிடையாது, உண்மையாகவே கால் உடைஞ்ச பையன், அதாவது உன்னால் கால் உடைஞ்ச பையன் தான் உன்னோட பையன் சொல்ல. அப்போ இதை கேட்டவர் இருக்கால அந்த குயின்னு, நான் ஒத்துக்க மாட்டேன், இல்லை நான் என் சொந்த கையால் நான் தான் குழந்தைய மாற்றின ஹாஸ்பிட்டலில், அப்புறம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்ல அங்கே இருக்கவங்களாம் அடி பாவி ஏதோ ஹாஸ்பிட்டலில் தப்பு நடந்துருச்சு மாறிடுச்சுன்னு சொன்னேன், அப்போ உண்மையாகவே நீ தான் மாற்றினியா, ரொம்ப கேவலமானவளாக இருக்கேன்ற மாதிரி மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த குயின் காதில் போயிட்டு ஆமாம் குயின் நீ மாற்றினது உண்மைதான், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அதையும் நான் திருப்பி மாற்றிட்டேனே, என் குழந்தைய நான் திரும்ப என்கிட்ட எடுத்துக்கிட்டேனே, அது உனக்கு தெரியாதே, எனக்கு அது அப்பத்துலேருந்து தெரியும், இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறீங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, என் பையன் தான் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. அப்போ இதை கேட்ட பப்பி வந்து அப்போ இவ்வளோ நேரம் நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கேன்னா உண்மையான என் அம்மா நீ தான் என் அம்மாவா குயின் அப்படின்னு சொல்லிட்டு உன் சொந்த பையனி இப்படி நீ இந்த நிலைமையில கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க பாத்தியா
இல்லையா, அவனோட பேராசையால நான் இப்படி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கழுதிட்டு இருக்கான். இதுல கேட்ட குயின் ஒன்னே இல்ல நான் அப்படி பண்ணல, நான் வேண்டே பண்ணல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஜாங் பண்ணி நம்ம ஹீரோனை பார்த்து என்னடி சொல்றா, இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கண்ணத்தில் அறிய போறானா. இந்த டைம்ல எப்படி பையன் சும்மா இருப்பான். சென் ஒன்னு அந்த சாங் கை பிடிச்சி என் அப்பாவா இருந்தானா யாரா இருந்தானே என் அம்மா அடிச்சா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல அறியா. அப்ப இந்த சாங் ஒன்னே ஓ அம்மா புள்ள 2 பேருக்குமே இந்த விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு, எங்களோட விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படி நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பையனை பார்த்து இந்த சாங் ஓரா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா எங்களுக்கு எல்லா உண்மையும் முன்னாடியே தெரியும், அது மட்டும் இல்ல இது சொன்னியே என்னை வீட்டு விட்டு போன்னு சொன்னியே, உன் சொத்து அதாவது என்னோட சொத்து எதுவுமே உன் பேரில் மாறல, எதுனா வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்ல இவனும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான் அவனோட மேனேஜர்கிட்ட என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு பார்த்தா 0 பேலன்ஸு. இதை கேட்டோன்னே அவனுக்கு ஷாக்கு. ஹீரோன் கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க, ஒத்த பைசா இல்லையா அவனோட அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கை காட்டி கேட்டுட்டு இருக்க. இவனுக்கா ஐயோ எல்லாமே போயிடுச்சு, நம்மளோட பிளான் மோசமாக போயிடுச்சு, தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவ காலில் விழுந்தாங்கன்ற மாதிரி ஹீரோன் காலில் விழுந்துடுறான். இவனுக்கு வேலையுமே போயிடுச்சு, ஏன்னா இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நம்ம ஹீரோன் தான். நம்ம ஹீரோன் ரொம்ப ரிச்சான கேர்ள், இப்போ வேலையும் இல்லையா, இவன் காலில் விழுந்து கதறான். தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் நான் பண்ண தப்பு தான் மன்னிப்பு கேட்டா. நம்ம ஹீரோன் மன்னிக்கிற மாதிரி இல்லை, இனிமேல் தெருவில் சுற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து விட்டு போனவங்க தான். அங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. பப்பியை இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கிறது குயின்னு தான். அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜாங் வரானா, வரும்போதே சோகமாக வந்துட்டு இருக்கான். குயின் என்னாச்சுன்னு கேட்டால் ஜாங் சொல்கிறான், இல்லை என்னை வீட்டை விட்டு அவள் துரத்திட்டா, அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸும் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த குயினுக்கு அவள்கிட்ட என்ன பண்ணுன்னு தெரியல. குயினுக்கும் வேலை போயிடுச்சு, இவனுக்கும் வேலை போயிடுச்சு. இப்போ பப்பிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பப்பி வந்து ஆன்லைனில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான்ல, அந்த ஃபாலோவர்ஸ் முன்னாடி லைவ் போயிட்டு இவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் தான் தயார் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விற்கலாம். பப்பியை நம்ம காமிச்சு அவன் மூலியமா எல்லா மக்கள்கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஜாங்மி இது நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பப்பி கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு இதெல்லாம் கேட்டோன்னே இந்த டைம்லயும் என்னை எப்படிலாம் யூஸ் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் சிரிச்சுக்கிட்டே அந்த ப்ராடக்ட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே டோட்டல் கெட்டப் சேஞ்ச் 2 பேருக்கும். 2 பேரும் இது இல்லாதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க தான் இப்போது. அதே மாதிரி ஃபுல் கெட்டப்பில் மாறி எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் பையனை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா, எங்கள் பையனுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான், அவனுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கதறிட்டு இருக்க. இந்த லைவை வந்து ஹீரோயின் பையன் சென்னு பார்க்குறான். பார்த்துட்டு இவங்களா அது இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சவன், அட பக்கத்து வீடு ஆன்ட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்க, நம்ம ஹீரோன்னா ஓ மக்கள் முன்னாடி பாவமாக நடிச்சு காசு இல்லைல்ல, வேலையும் இல்லை உங்க 2 பேருக்கும், காசுக்காக இப்படி பாவமாக நடிச்சு மக்கள் கிட்ட காசு எல்லாம் கேட்கலாம் சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க போல, ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மெசேஜ் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க. என்னன்னா உன் பையனை இப்படி ஆக்குனதுக்கு காரணமே நீ தான், நீ வந்து இப்போ உன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காசு கேட்டுட்டு இருக்க குயின் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போட, அந்த கமெண்ட்டை கரெக்டாக படித்த குயின் வந்து இல்லை நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன், நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, என் பையன் வந்து அவனா மாடிலேருந்து கீழே விழுந்துட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் சும்மா காசு தர வேணாம், நாங்கள் வந்து சொந்தமாக ஒரு ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குங்க, உங்கள் ஃபேஸுக்குலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அது மூலிமா நாங்கள் வர காசை வந்து எங்கள் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை காட்டிகிட்டு இருக்கேன். அந்த சாங்மே சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீங்கள் இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்னோட பையன் வந்து நல்லா படித்தவன்ல, அந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தோன்னே இது இவங்க தயார் பண்ண ப்ராடக்ட்டே இல்லை, இது வந்து ஹெய்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து தயார் பண்ண ப்ராடக்ட்டு, மாற்றி எல்லா கம்பெனியோட ப்ராடக்ட்டு இவங்கள்துன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க, இது சீட்டிங்ன்ற மாதிரி சென்னு சொல்ல, நம்ம ஹீரோனா ஓகே அப்படின்னா இதோட ப்ரூஃப் உனக்கு தெரியுமா, ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணி விட்டுரு நீ அப்படின்னு நம்ம சொல்ல, பையனை வந்து அந்த ப்ராடக்ட் உண்மையாகவே யாரோட ப்ராடக்ட் அப்படின்னு ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கா சென்னு. நம்ம ஹீரோனும் பண்ணு பார்த்து பண்ணிவிடு, அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ இவங்க அந்த ஜாங் இருக்கால உடனே ஃபோனை பார்த்துட்டு வெளியே வரோம். நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம ப்ராடக்ட்னு சொல்லி வித்துட்டு இருந்தோம்ல ஆன்லைன் லைவில், அது வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம பண்ணது சீட்டிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்மளை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்புன்ற மாதிரி குயினை பார்த்து சொல்ல, இங்கே பையனுக்கு வர கால் உடைஞ்சிருக்குல்ல, அவனால் நடக்க முடியாது, இவங்க தான் அதெல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போனோம், ஃபோன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தவங்க பயந்துடுறாங்க, சரி எப்படின்னா இங்கேருந்து கிளம்புவோம், எடுக்க முடிஞ்ச திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வீல் சேரில் வந்து பையனை உட்கார வச்சுட்டு கிளம்பலான்னு போயிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கே 10 பேர் தேடி வந்துட்டாங்க, இந்த ஜாங்கியும் இந்த குயினையும் தேடிட்டு உங்களை சும்மா விட மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு, அடுத்தவங்க ப்ராடக்ட்டை வந்து இவங்க ப்ராடக்ட்னு சொல்லி விற்கிறதுனால அவங்களுக்கு செம்ம கோவம், ப்ராடக்ட்டோட ஓனருக்கு எவ்வளோ கோவம் வரும், அவங்களோட ஆளில் அனுப்பி விட்டுருக்கா. அப்போ இந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இவனை நவுத்த முடியல, ரொம்ப வெயிட்டாக இருப்பான் போல இருக்கு, தலையெல்லாம் வேற ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கு.
அப்போ இவங்க 2 பேர் மட்டும் எங்கேயும் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த பப்பியால் அங்கேருந்து போக முடியல. அப்போ அவனுக்கு தலையை சுத்துதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தா பாஸ்ட் லைஃப்ல என்னெல்லாம் நடந்திருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ரீபார்ன் ஆனது அப்பயே ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் இவனுக்கு இப்போதான் ஞாபகம் வருது. பாஸ்ட் லைஃப்ல இவன் வந்து அவங்க அம்மாவை எப்படிலாம் கொண்டு இருப்பான், அதாவது இந்த குவின்னோ இந்த ஜாங் சொல்றதும் கேட்டுட்டு எப்படிலாம் கொண்டு இருப்பான். உண்மையான அம்மா அவங்க எல்லாம் தெரிஞ்சோடனே அதெல்லாம் தெரிஞ்சோடனே இவனுக்கே அவன் மேலே செம கோவம் வருது. உடனே வந்து பக்கத்தில் ஒரு லேடி வருவாங்களா, அவங்க கிட்ட ஃபோன் வாங்கி தப்பு பண்ணவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜாங்கியும் குவின்னையும் வந்து இவங்க தான் வந்து தப்பாக சீட் பண்ணாங்க, வேற ஒருத்தவங்க ப்ராடக்ட் விற்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுடுறான். அவ்வளோதான், ஆல்ரெடி தேடி வந்தவங்களும் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. இதுக்கு மேலே அவங்களால வெளியே வரவும் முடியாது. கொஞ்ச நாள் போகுது. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவன் அதுக்கு பக்கத்து வீடு தானே, அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்து வீடு தானே, நம்ம ஹீரோனை பக்கத்துக்காக வீட்டு டோரில் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை வந்து யாருன்ற மாதிரி கவுத்து திறந்து பார்க்குறாங்க. முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறது வந்து இந்த பப்பி தான். பப்பியை பார்த்தோன்னே சைலண்டாக நின்று ஏன் வந்துன்ற மாதிரி கேட்டா உடனே அம்மா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா, பாஸ்ட் லைஃப்பில் நான் உங்களை என்னெல்லாம் பண்ணேன், எல்லாம் நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லி வந்து நிற்க நம்ம ஹீரோனா ஞாபகம் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இங்கே நிற்காத போன்ற மாதிரி கதவு சாத்தலான்னு போகிறாங்க. அப்போ வந்து கதவு சாத்த விட மாட்டான். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் வந்து அவங்க சொல்கிற பேச்சு கேட்டிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் போன லைஃப்பில் நீங்கள் என்ன ரொம்ப நல்லா வளர்த்தீங்க, ஆனால் இப்போ இந்த நிலைமையில் நான் இருக்கம்மா, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க, போன லைஃப்பில் நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட சாரின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவன் ரொம்ப கதறிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயின் கையை ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கானா, என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு நம்ம ஹீரோனா என் கையை விட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை மன்னிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நீ என்னை கொடுமையாக பண்ணிட்ட, என்னை வந்து அப்படி நீ கீழே தள்ளிவிட்ட, உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன் தெரியுமா, போன லைஃப்பில் என் பையன் நினச்சேன், ஆனால் நீ என்னை எப்படி பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே உன்னை மன்னிக்கவும் முடியாது, நீ சாரி கேட்குற தகுதியை நீ வந்து இழந்துட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பப்பியும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அம்மா மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கையை பிடிப்பான்ல. சென்னங்க வந்துட்டு இந்த பப்பியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்போ அந்த பப்பி வந்து கால் இல்லாமல் தானே இருக்கான், ஒரு கால், அதனால கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி அப்பாவியாக பார்த்துட்டு இருக்கான். பார்க்க பாவமாக தான் இருக்குது. இதெல்லாம் அவன் பண்ண தப்புனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மனசு கூட வர மாட்டேங்குது. அப்போ தள்ளி விட்டதுனால இவனும் லைட்டாக சாரி மட்டும் சொல்கிறானா, சென்னும் சாரின்ற மாதிரி தலையை குனியா. அப்போ அந்த பப்பியை வந்து யாரும் தூக்குற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோனும் தயவு செஞ்சு போயிடு, நீ சாரி கேட்குற தகுதி எழுந்துட்ட, என்னால் உன்னை மன்னிக்கவும் முடியாது நீ பண்ண தப்புனால அப்படின்னு சொல்ல பப்பியால் அங்கே எதுவும் பேச முடியல. ஏன்னா அந்த பாட்டியில் கூட காசுக்காக வந்து நம்ம ஹீரோன் அம்மான்னு சொன்னவன் என்னை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொன்னவன் உடனே குவின் கிட்ட மாறி இருப்பான் காசுக்காக. அதெல்லாம் ஹீரோன் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் போன லைஃப்பில் வந்து பையன் நினச்சி வளர்த்துருப்பால, அதனால அழுகையாக வருது, தயவு செஞ்சு முன்னாடி இருந்து போயிடுமா சொல்ல. அப்போ இந்த பப்பியும் ஏதோ பேச முடியல, அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. அவன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. சென் உடனே போயிட்டு கதவு சாத்த போயிடுறான். பப்பியும் கடைசியாக போகும்போது அங்கே கதவு சாத்தும் போது அவன் பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா சென் வீட்டுற மாதிரி இல்லை. அவன் முன்னாடி நின்றுட்டு அவன் கதவு சாத்திடுறான். இனிமேல் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்துப்பேன்ற மாதிரி கதவு சாத்திட்டேன். அப்போ அவனும் வந்து இந்த பப்பி இனிமேல் வந்து இதுக்கு மேலே நாங்கள் எங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, நம்ம அம்மாவுக்கு பண்ண துரோகம் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சென் வந்து உள்ளே வந்துட்டு அம்மா உங்களுக்கு ஓகே தானே, நீங்கள் ஏமா அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம இன்னும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அம்மா வந்து உனக்கு பிடிச்ச சூப் பண்ணி தரவா, உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ சென்னும் அம்மா உங்கள் கையில் சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது பண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது 2 பேருமே கிச்சனுக்கு போயிட்டு அம்மாவும் பையனும் ஜாலியாக பேசிக்கிட்டு சூப் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஹீரோயின் பையனும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே யாருமே இல்லை. இவங்க 2 பேரோட உண்மையான லவ் தான் இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு இருக்கு. பையனுமே வந்து என்ன ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டாக நின்னா. இதோட இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.